வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் த பவர் ஆஃப் த டங், அதாவது ஸ்பீக் பாசிட்டிவ், டாக்கிங் த டாக் பாசிட்டிவ்லி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். த டாக்கிங் த டாக் என்பது என்ன? த பவர் ஆஃப் த டங். நம்மளுடைய நாவன்மையினால் எத்தகைய செய்திகளை நம்மளோட பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு. நாவன்மையை காட்டக்கூடியதற்கு ஒரு பள்ளிக்கூடத்தை படிக்கிற பசங்க அப்படின்னு சொன்னால் எலக்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைப்பாங்க. எலக்யூஷன்றது என்ன? பேச்சு போட்டி. பேசுவதற்கு சிறப்பாக சில செய்திகளை தயார் பண்ணி கொண்டு வந்து எழுதி வச்சுட்டு அதை ஒரு 4 தடவை நல்லா படித்து நினைவில் அதில் இருக்கிற செய்திகளெல்லாம் நினைவில் வாங்கிட்டு அதை சரளமாக 10 பேருக்கு நடுவில் பேசணும். அது எப்படி இருக்கும்? ஒரு வகுப்பறையில் 40 பசங்க இருக்காங்கன்னு சொன்னால் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. போட்டிக்கு வரக்கூடிய மற்ற வகுப்புலேருந்து வரவங்க இல்லாமல் ஆள் ஒருத்தராக பேசிட்டு போவாங்க. யார் நல்லா பேசுகிறவங்களுக்கு நல்லதாக இருக்கா சிறப்பாக இருக்கான்னு பார்த்து கை தட்டுவாங்க. ஆனால் முன்னே உட்காந்துருக்குறாங்களே அவங்க அதுக்கு மதிப்பெண் போடுவாங்க. அந்த மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம யார் ஃபஸ்ட் ப்ரைஸு, யார் நல்லா சிறப்பாக பேசுகிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். தெரிஞ்சுப்பாங்க. யார் சிறப்பாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. இது சாத்தியம். அது என்னது? எலக்யூஷன்றது என்று தயார் பண்ணிக்கிட்டு எந்த பேச்சு எந்த தலைப்பில் பேசணுமோ அந்த தலைப்புக்கு ஏற்ப செய்திகளை தயார் பண்ணி கொண்டு வந்து அதற்கு முன்னதாகவே நம்ம தயார் பண்ணிக்கணும். நம்ம தயார் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற செய்திகளை மாறாமல் சொல்லுவதற்கு. அதுபோல் தயார் பண்ணிக்கிட்டு பேசினா அது எலக்யூஷன். அதுவும் டாக்கிங் த டாக் தான், பாசிட்டிவ் டாக்ஸ். அதேமாரி ஒரு சோஷியல் கேதரிங்னு சொன்னால் என்ன? நமக்கு தெரியப்பட்டவங்க ஒத்த கருத்துடையவர்கள் அந்த இடத்துல குழுமி இருக்கிறாங்க. ஒரு 100-200 பேர் வருவாங்க. ஒரு தடவையும் மாதத்தில் ஒரு நாளைக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? குழுமி இருந்து அந்த இடத்துல நம்மளோட ஒத்த கருத்துக்களை சேம் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா பேசுவோம். அந்த இடத்துல எது போல் கருத்து வேணால் நம்ம என்ன பண்ண முடியும்? பகிர்ந்துக்க முடியும். அந்த குழுவுக்கு ஏற்ற வகையில், அந்த குழுவில் இருக்கிற வயதினருக்கு ஏற்ற வகையில், அந்த பீப்புள் ஆஃப் சேம் வேவ் லெங்க் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க. அப்போ எல்லாரும் ரிட்டையர் ஆனவங்களாக இருந்தால் 60 வயசு தாண்டினவங்களுக்கு ஏற்புடைய கருத்துக்களை மட்டும்தான் சொல்லணும். 60 வயசு தாண்டினவங்களுக்கு ஏற்புடைய கருத்துக்கள் வித் ரிகார்ட் டு ஹெல்த், வித் ரிகார்ட் டு மெயின்டெனன்ஸ், வித் ரிகார்ட் டு மூமெண்ட்ஸ், அப்புறம் மைண்ட் செட்டு, எமோஷன்ஸ், அது எல்லாத்த பற்றியும் ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்கில் பேசுகிறோன்னு வைங்க. அது மிகவும் ஏற்புடையது. அனைவருக்கும் அது என்ன இருக்கும்? ஏற்புடைய கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுபோல் ஒரு மனநிலம் இருக்கணும். இதில் முக்கியமான விஷயம், பேசுகிறவங்களும் 60 வயசு தாண்டினவங்களாக இருந்தால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கலந்துப்பாங்க, அதில் சேர்த்து பேசுவாங்க. இல்லை 60 வயசு தாண்டாதவங்க சின்னவங்க தான், வயசில் இளையவர்கள், ஆனால் அவங்களும் 60 வயசு மேலே எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுமா இருக்கும். அதை அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஏற்புடையது, அதுவும் நன்மை பயக்கக்கூடியது. அதுவும் அங்கே என்னது? டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் அப்படின்னு. டாக்கிங் த டாக் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னா, எப்பொழுது எங்கே எதை பற்றி சரியாக பேச வேண்டும். சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டிய நேரத்தில் சரியாக சொல்லணும். சொல்ல வேண்டிய செய்தியை சரியாக சொல்லாமல் விட்டாலும் தப்பு, சொல்ல வேண்டிய செய்தியை தவறாக சொன்னாலும் தப்பு. இரண்டுமே ஏற்புடையதன்று. காலம் தாழ்ந்து சொல்லக்கூடிய செய்தியும் ஏற்புடையதன்று. காலத்தில் செய்ய வேண்டும். அதனால்தான் வள்ளுவர் கூட சொன்னார், காலத்தினால் செய்த உதவி. எப்பொழுது எங்கே கரெக்டாக சொல்லணுமோ அந்த செய்தி மிகவும் ஏற்புடையது. அது ஞாலத்தின் மானப்பெரிது. இந்த உலகத்தை காட்டிலும் மிகவும் பெரியதானது சமயத்தில் செய்யக்கூடிய உதவிகள், சமயத்தில் செய்யக்கூடிய என்ன பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகள், அது எல்லாமே ஏற்புடையது தான், மிகவும் சிறப்பானது. அதனால் டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் இன் அ சோஷியல் கேதரிங், தட் இஸ் ஆல்சோ மோஸ்ட் வெல்கம். அது எல்லாருக்கும் ஏற்புடையது, எல்லாருக்கும் நன்மை பயக்கும். அதாவது ரிட்டையர் ஆன பிறகு த பீப்புள் ஆஃப் சேம் வேவ் லெங்க் அப்படின்னு. சேம் வேவ் லெங்க்த்தில் சில நேரத்தில் அதிசயத்தில் அதிசயமாகவோ இல்லைன்னா ஒரு ஏற்புடைய கருத்துக்களுக்கு உள்ளதாகவோ ஒரு 60 வயசு தாண்டின ஒரு குழுவில் ஒரு 40 வயசு இருக்கிறவங்களோ ஒரு 35 வயசு இருக்கிறவங்களோ கூட அந்த குழுவில் ஒரு மெம்பராக இருக்க முடியும். அந்த குழுவில் ஒரு பங்கு பற்றி கொள்ளக்கூடியவா இருக்க முடியும். அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு அதுபோல் மெச்சூர்டு மைண்ட் இருக்குது. நாளைக்கு நமக்கும் 60 வயசு ஆகும். அதுக்கு என்ன விஷயங்களை இன்றைய தொட்டே சிலதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்க முடியுமா அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கையான அனுபவத்துக்காக வேண்டி கூட அவங்க அந்த குழுவில் கலந்துக்கிறவங்களாக இருக்கலாம். அதே மாதிரி சோஷியல் கேதரிங் ஆன பிறகு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வகுப்பறையில் சொல்லித்தரோம். அதே மாதிரி சில நேரத்தில் நம்ம எலக்யூஷன் போகும்போது இந்த வெர்ச்சு ஆஃப் பிஹேவியர் என்ன? முதல்ல கான்வர்சேஷன் தான்.
எலக்யூஷனில் இருந்தாலும், சோஷியல் கேதரிங்கில் இருந்தாலும், ஒரு கெட் டுகெதர் ஒரு 5, 6 பேர் தான் வருவாங்க. ஒரு ரோட்டரி கிளப் மீட்டிங் மொத்தமே 10 பேர் தான் வந்திருப்பாங்க அப்படின்னா, அந்த 10 பேருக்குள்ள நம்ம பேசுறது கூட என்னது அது? ஒன்லி தி விர்ச்சு ஆஃப் எக்ஸ்பிரசிவ் பிஹேவியர். ஒருத்தருக்கும் எப்படி நம்ம வகுப்பறையில் பகிர்ந்துக்கிறோம்னு. இதுவே ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்குது. 8 பேர் வராங்க, 4 குரூப் இருக்குது, ஒரு குரூப்புக்கு 2 பேர்னு சொன்னால் அவங்களோட கருத்துக்களை அந்த இடத்துல முன் வைக்கணும். அந்த கருத்துக்களோட முக்கியமான இருக்க அக்யூமெண்டேஷன்ஸ் சார்ட் அவுட் பண்ணினது அதையும் அங்கே பேப்பரில் கொடுத்தமான ஒருவேளை நம்ம பேசும்பொழுது சில பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டா கூட அந்த பேப்பரில் எழுதி கொடுத்துருக்கிற அந்த ஜாட் அவுட் பண்ணியிருக்கமே அதுவும் அங்கே பயனளிக்கக்கூடியதாக அமையும். அதுவும் டாக்கிங் த டாக் தான். ஆனால் அந்த டாக்கிங் த டாக் இந்த பிகாஸ் ஆஃப் தி கன்ஸ்ட்ரெயின்ட் இன் டைமிங்ஸ் வி ஆர் கிவிங் இட் இன் ரைட்டிங். அது அத்தனையும் யார் எழுதி கொடுத்தோமோ அவங்கள பேசுங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சின்ன நோட்ஸ் போல் கோடு போட்டு சில வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கோம். அதை யார் நம்ம தான் எழுதணும்னு சொன்னால் அதில் நம்ம பார்த்துட்டோன்னு வைங்க, பீப்புள் ஆஃப் த சேம் வேவ் லெங்க் அப்படின்னு அந்த வார்த்தையை பார்த்துட்டா அதுக்கு முன்னாடி இப்போ சொன்னமே ஒரு 5-6 நிமிஷம் தொடர்ந்து பேசணுமே அதுபோல் செய்திகள் அதில் வரிசையாக வரும். அதே போல் அந்த டிப்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிறோம், சின்ன சின்னதாக பாயிண்ட்ஸ் நோட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தையை பார்த்த உடனேவே வேவ் லெங்க் அப்படின்னு பார்த்த உடனே அந்த வேவ் லெங்க் தொடர்புடைய எல்லா செய்திகளும் நம்மளுக்கு நினைவு வரும். அதை நம்ம என்ன பண்ணலாம், விவரமாக எடுத்து சொல்ல முடியும். இதெல்லாம் எதை காட்டுறதுன்னு சொன்னால் யார் அந்த நோட்ஸை தயார் பண்ணமோ அவங்களே அதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கும் அவங்களே விளக்கமும் சொல்லிடுவாங்க, அதுக்கு உண்டான சிறப்பு பொருளையும் தந்துடுவாங்க. விளக்க உரை வேறு, பொழிப்புரை வேறு, அதில் கருத்துரை வேறு, எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். பட் இட் கிவ்ஸ் ஏ மோர் இன் குவிண்ட் எசன்ஸ் அப்படி கொடுக்கும், சாராம்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய சாறு பொழிந்தது போல் அதில் அந்த கருத்துக்கள் அங்கே வெளிப்படுத்த முடியும். இது எல்லாமே என்ன, டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் அப்படின்ற அந்த தலைப்பில் இந்த செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.